இங்கே மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் ஆடிட்டர் நல்லா கணக்கெல்லாம் படிக்கிறார். அவரே அதிகமாக உற்பத்தி பண்ணுறோன்னு இப்போ அவரே 5 ஆண்டு காலத்தில் விவசாய உற்பத்தி அதிகமாகிடுச்சு. இப்போ அதிகமாக உற்பத்தி ஆகிடுச்சு. அதனால் இப்போ எதனா வச்சுக்கிறாரு. இப்போ நாங்கள் நெல் அதிகமாக உற்பத்தி ஆகிருக்கு. ஆனால் நெல் விலை, அரிசி விலை இப்போ ஏறி போச்சா, அதுக்கு என்ன நடவடிக்கை, கட்டுப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க என்பதை அவருடைய பதில் தெரியப்படுத்த வேண்டும். அதே போல் நாங்கள் இப்போ எங்களுடைய காலத்தில் தலைவர் அவருடைய எங்களுடைய முதலமைச்சர் ஆண்டும்பொழுது இங்கே நெல்லை பாதுகாப்பதற்கு முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட 7 லட்சம் கொள்ளளவு கொண்ட கட்டிடங்களை பாதுகாப்பான கட்டிடங்களை கட்டி வைத்தார்கள். அதே போல் திடீரென்று ஒரு மழை பெய்யுது. திடீரென்று இப்போ ஒரு படத்தை காட்டின பேப்பரில் அது திடீர் மழை, அது பருவம் தவறிய மழை பெய்த காரணத்தால் நெல் கொள்முதல் செய்த இடங்களை நெல் இருந்த அன்றைய தினம் இரவு 10 மணிக்கு நம்ம இங்கே அப்போது துணை முதலமைச்சர் இங்கே நம்முடைய எதிர்கட்சி தலைவர்கள் தஞ்சை வந்து பார்வையிட்டு உடனே அந்த நெல்லை பாதுகாப்பான இடத்திலே ரயில்வே மூலமாக அங்கே உள்ள இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர், அப்போ இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களுடைய அதிகாரியாக இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு எல்லா அதிகாரிகளும் சரி, இப்போ அங்கே பாதுகாப்பான இடத்தில் அமைச்சர்களும் சரி அங்கே உடனுக்குடன் சென்று நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அதனால தான் இப்போ நெல்லை பாதுகாக்கப்பட்டது. ஆக இனிமேல் இது போன்ற இப்ப புதுசாக மாற்றம் தருகிறேன் சொல்லி வந்திருக்கின்றீர்கள். என்னத்தை டெக்னிக் பார்த்து பண்ணி நாங்க கட்டோம், நாங்க செஞ்சோம். ஒரு நிமிஷம், அது ஒரு நிமிஷம் சார். கணக்கு ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது. கணக்கு இருக்கு. இப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நாங்க ஈர நெல்லை தான் வாங்க மாட்டோம். ஆக 17% மகஜல் உள்ள நெல்லை தான் வாங்குவோம். ஆக விவசாயிகள் குறுவை செய்யும் விவசாயிகளுக்கு நெல்லை வாங்க மாட்டீங்களா என்ற கேள்வியும் எழுகிறது. ஏன்னா அமைச்சருடைய பதில் பேசும்போது நாங்கள் இந்த நெல்லை வாங்குவோம், இதுக்கு மேல வாங்க மாட்டோங்கிற மாதிரி கருத்துப்பட பேசுகிறார்கள். அது விவசாயிகள் ஏனென்றால் விவசாயிகள் மழை குறுவை பயிர் மழை வருகின்ற காலத்திலே இது போன்ற நிலைகள் ஏற்படும் போது ஈரப்பதத்தை நாங்கள் இப்ப கணக்கிட்டு வாங்கக்கூடிய நிலைமையும் ஏற்படும். அதுக்கு அமைச்சர் அவர்கள் என்ன பதில் தருவார்கள்? அதே போல அரிசி விலை இப்போது அதிகமாக நீங்க பொறுப்பேற்ற அந்த 3 மாத காலத்திலே அரிசி விலை கிட்டத்தட்ட 18 ரூபா 20 ரூபா கூடுதலாக விற்கிறது. அதுக்கும் என்ன நடவடிக்கை கட்டுப்படுத்த வேண்டும்? அரிசி விலையை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் உணவு அமைச்சருக்கு இருக்கிறது. உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் உணவுத்துறை அமைச்சர் உட்காருங்க. தவறான கருத்து. கிட்டத்தட்ட 7 ரூபா 6 ல இருந்து 7 ரூபா உயர்ந்திருக்கிறது. இது நம்ம ஸ்டேட்ல மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டும் தான் விலை ஏறி இருக்கு. வயலடா பொருள் வரும்போதோ மற்ற பெட்ரோல் விலைக்காக தான் கம்பேர் பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இரண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி 3 மாதத்துல மட்டுமே நெல் விளைவிக்கவில்லை. உங்க அமைச்சரே சொல்லியிருக்காரு, முன்னாள் அமைச்சர். அவங்க ஆட்சி காலத்தில் 50 லட்சம் மெட்ரிக் டன் ப்ரொக்யூர் பண்ணி அதிகமாக பண்ணிருக்கோம். வைக்க இடம் இல்லையா, குடோன்லாம் கட்டல, குடோன் எதுவுமே இல்லை. சொல்ல போனா கிட்டத்தட்ட, அதாவது நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு அக்ரிகல்ச்சர் வேளாண்மை துறை மூலமாக மார்க்கெட்டிங் மூலமாக ஒரு வருடம் KMS 2025-26 எவ்வளவு மெட்ரிக் டன் வருங்கிறத நம்ம முன்னாடி அசஸ் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்பேஸ், நம்ம எங்கெல்லாம் குடோன் வைக்கலாம், எங்கெல்லாம் கேப் வைக்கலாம், எங்கெல்லாம் மில்லுக்கு அனுப்பலாம்னு டிசைட் பண்ணுவோம். உங்க ஆட்சி காலங்களே கடந்த ஆட்சி காலங்களிலேயே தெரியும், குறுவையோட 2025-26 KMS ஆரம்பிக்கிறதுனால இந்த வருடம் வேளாண் துறை மூலமாக கிட்டத்தட்ட 50 லட்சம் மெட்ரிக் டனுக்கு மேலாக நமக்கு நெல்மணிகள் வரும் தெரியும். ஆனால் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. வாங்கியாச்சு, அங்கங்க அடுக்கி வச்சாச்சு. இப்போ எங்ககிட்ட 100 நாள் தான் இருக்கு. எங்கிட்ட இப்போ உடனே குடோனு கட்டுங்க, உடனே ப்ராசஸ் பண்ணுங்கன்னா, உங்க ஆட்சி காலங்களிலேயே இப்ப நான் சொன்ன 36 கவர்டு குடோன், 71 அன்கவர்டு குடோன் எல்லாமே ப்ரொபோசல் இருந்திருக்கு 2025. எந்த எஸ்டிமேஷன் பண்ணல, எந்த ப்ராசஸும் பண்ணல. இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் துரிதப்படுத்தி நாங்கள் இதெல்லாம் பார்த்த உடனே எங்கெல்லாம் கிட்டத்தட்ட 50 லட்சம், இன்றைக்கு தேதி வரை 64 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு நம்ம நெல் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எந்த நேரங்களும் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது, நெல்மணிகள் வேஸ்ட் ஆகக்கூடாது. அந்த நெல்மணிகளை கண்டிப்பாக ஈரமாக இருந்தோ முளைத்து வரக்கூடாதுனால எங்கெல்லாம் இடம் இருக்கோ, எங்கெல்லாம் துரிதப்படுத்தி பண்ண முடியுமோ அதை ஸ்டெப்ஸ் எடுத்து துரிதப்படுத்தி நெல்லெல்லாம் நினையாத அளவில் வெரி சேஃப்டி மெஷர் எடுத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஒரு மாவட்டத்தில் மட்டுமில்லை, 2 மாவட்டம் மட்டும், எங்கெல்லாம் மாவட்டங்கள் இடம் அதிகமாக இருக்கும், மற்ற துறைகள் சொல்லப்போனால் நான் மயிலாடுதுறை போகும்போது கூட ஆதீனம் அவருடன் கலந்து பேசி அவருடன் அனுமதி பெற்று அவரோட நிலத்தை கூட நம்மளோட நெல் கொள்முதல் நிலையத்தை வைக்கிறதுக்காகவும் குடோன் சேஃப் ஸ்பேஸ்க்காகவும் பேசி அதையும் செயல்பாட்டு கொண்டு வந்து அங்கே வச்சிருக்கோம். மூன்றாவதாக இவர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, 17% ஈரப்பதத்தோட நெல்லை வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு. நம்ம எந்த விவசாயியும் வாங்க மாட்டேன்னு சொல்லுவதில்லை. நமது முதலமைச்சர் தலைமையிலான அரசு
ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து குறைகளை டைரக்டாக அவங்களுக்கு புரிய வைக்கிறோம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் 17% அதிகமான நெல் கொடுத்திருந்தால் நீங்கள் கொடுத்த உழைப்பு, உங்களோட உழைப்பு 100 நாள் 200 நாள் உழைத்து அந்த நெல்களை கொடுக்குறீங்க, உங்கள் உழைப்பு வீணாகக்கூடாதுங்கிறதுனால அவங்களுக்கு விவரமாக சொல்லிக் கொடுத்து நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு நெல்மணியையும் பயன்பாட்டு கொண்டு வரணும். அது கருப்பரிசியாகவே மற்ற பொருள் அரிசியாகவோ எத்தனால் உள்ளிட்ட மற்ற விஷயங்களை கொடுக்கறதுக்கு பதிலாக கொடுக்கக்கூடாது. நீங்கள் விளைவித்த உயிர், நீங்கள் விளைவித்த நெல்மணி 100 மடங்கு நல்ல அரிசியாக தரமான நெல்லாக பேக் பண்ணி அதை கண்டிப்பாக அரிசி ஆலைகளுக்கு அனுப்பி அந்தந்த மாவட்டங்களிலேயே அந்தந்த ரீஜன்லேயே இருக்கிற மக்களுக்கு கொடுக்கணுங்கிறத வெறும் முனைப்பாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கோம். இந்த விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் சொல்றது 17% அவங்களுக்கு அட்வைஸ் பண்றோம். அட்வைஸ் அவங்களுக்கு உண்டான தேவையான ட்ரையர்ஸ் எல்லா இடங்கள்லையுமே இன்னைக்கு குறுவை சாகுபடி ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த சீசன்ல நம்ம வேளாண் துறை மூலமாக கூட்டுத்துறை மூலமாக கலந்து ஆலோசனை பண்ணி சம்பந்தப்பட்ட கலெக்டர்ஸ் மூலமாக கூப்பிட்டு அங்கெல்லாம் ட்ரையர்ஸை கொடுத்து அவங்களை உலர்த்தி அதை நம்ம 17% பிடிக்கிறோம். கொண்டு வந்து நெல் அப்படியே பேக் பண்ணால் அந்த நெல் உதவாமல் போயிடும், உபயோகப்படுத்த முடியாமல் போயிருங்கிறதுனால இதை நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனி வருங்காலங்களில் எந்த ஒரு ரூபாயா இருந்தாலும் மக்கள் பணம், மக்கள் வரி பணம், விவசாயிகளின் உழைப்பு, விவசாயிகளின் உயிர். இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் மழை நீர் கம்மியாக இருக்கு, காவிரிகள் தண்ணி திறந்துருக்க முடியாத சூழ்நிலைகளில் எந்த நெல்லுமே பயன்பாடு இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுனால குறிப்பாக முனைப்பாக இந்த எல்நினோ தாக்குதெல்லாம் எதிர்பார்க்குறோம், நிறைய இஷ்யூ வரும் எதிர்பார்க்குறோம். இந்த நேரங்களில் கூட நம்ம இருக்கிற அதிகப்படியான நெல் மணிகளையும் இனி வரப்போற நெல்லையும் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விளக்கத்தை புரிய வைத்து எங்கள் துறை மூலமாக, ஒரு துறை மட்டுமல்ல எல்லா துறை மூலமாக கலந்து ஆலோசனை பண்ணி கூட்டு நடவடிக்கை மூலமாக விவசாயிகளுக்கும் கலெக்டருக்கும் அங்க இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் புரிய வச்சு அவங்களுக்கு உலர் நிலையங்கள் ட்ரையர் சென்டர்லாம் போட்டு கண்டிப்பாக இனி வருங்காலங்களில் எல்லா நெல்லும் தரமான நெல்லாக பிடித்து தரமான அரிசியாக மக்களுக்கு கொடுக்கல முனைப்பாக செயல்படுறவங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.